ஆனந்திக்கு கண் பார்வை கிடைப்பதற்கு வழித்தரவும் இருந்தாலும் நம்மை நம்பி என் மீது சந்தேகம் விட்டு விட்டாரே நாட்டு மன்னன் என்னமா செய்வேன் என்று சந்தேகம் கொள்பவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை அவர் கண் மூடி தலையணை சாய்ந்ததும் இல்லை மண்ணிலே
இதுவரை ஆனந்தி பார்க்கவே முடியவில்லை. சரி, இன்னும் சிறிது தூரம் சென்றால் எப்படியாக உனக்கோ இப்பொழுது தெரிய போகிறது. இழந்த கண்பார்வை உனக்கு மீண்டும் தெரிய போகிறது. ஆகினால் உனக்கு கண்பார்வை மீன் வந்தால் முதலாக நீ யாரை பார்க்க போகிறாய்? அண்ணன் சொல்கிறார், முதலில் என்னுடைய தங்கை என்னைத்தான் பார்ப்பாள் என்று. என் உயிர் தோழி நீ சொல்கிறாய், முதலில் என்னைத்தான் பார்ப்பாள். இந்த உலகமே என்னவென்று தெரியாமல் இருக்கிறேன். ஆனால் முதலில் அந்த அன்னையினால எவ்வளவு வேதனைகள் துன்பங்களை அனுபவித்து போராடி கொண்டு வந்த அந்த பாரிஜாத மலரை உனக்கு கண்ணான ஒளியை கொடுக்க போகிறேன் என்று கூறினார்கள். அந்த தெய்வத்தின் தான் நான் பார்க்கிறேன் தவிர யாரும் பற்றி நான் பார்க்கவே மாட்டேன். ஆனந்தா, பார்த்தீங்களா? மீண்டும் கண்பார்வை கிடைத்தால் முடி முகத்தை பார்க்க போவது கிடையாது. என் தங்கையின் முகத்தை பார்க்க போவது கிடையாது. அவளுக்காக அருமாறுபட்டு இந்த பாரதியாரை கொண்டு வந்தேன். என் முகத்தை தான் பார்க்க போகிறேன் என்று நினைக்கிறார். சரி, இப்பொழுது இந்த பூவா இவருக்கு கண்பார்வை ஏதோ அந்த மாபெரும் மன்னர்குல சபையை நான் உரைத்த பிரகாரம் பாரதியார் அவர்களை கொண்டு வந்தேன். உனக்கு கண் பார்வை கிடைக்க வழித்தளிப்பட்டி ஆகினார் இந்த இடத்தை விட்டே உலகத்திலே நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டது. ஆனால் இந்த கண்ணென்ற ஒளியை கொடுத்து விட்டு என்னை கரமிட்டு சென்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் உரைப்பதே புரியவில்லையே. திருமணம் செய்திருக்கிறேன். திருமணமா? ஆமாங்க. சாமி, எப்போ உங்க குடும்பத்தில் நான் காலை வச்சிடும் அப்பவே எங்களுக்கு யாருக்கு நாட்டு தண்ணி பிடிச்சிட்டான். உங்களால நாங்கள் பட்டத்தொம்பலாம் போதாதா? இன்னுமா எனக்கு விடமாட்டீங்க. சாவகாசமே வாங்க நம்ம குடும்பமா அப்படி இல்லை என்றால் உயிர் மண்ணுலகி போய்விடும். உயிரை தேவையில்லை. நானும் உங்களிடம் ஒரு உண்மையை மறைத்து விட்டேன். உண்மையை மறைச்சிட்டியா? என்னமா சொல்ற? உங்களுக்கு முன்பதாகவே அவரை நான் காவலிட்டேன். அப்பவே சொன்ன நான் 1000 முறை கீழே குடிஞ்ச தலையை நிமிராம போகணும், என்ன ஆண்களையும் பார்க்க கூடாது. நீ சேர்ந்த இடம் சரி கிடையாது. பார்வையே மாறி போச்சு. எனக்கு தெரியாம எத்தினாலே ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளாய் போச்சா? மொத்தமா எடுத்துக்கியா? ஏமா ஆனந்தனை காதலிக்கிறேன்னு சொல்றேன். உனக்காகவே நம்முடைய அத்தை மகன் சேகர் காத்துக்கிட்டு இருக்கான். சேகர் திருமணம் செய்ய சரி ஒரு விருப்பம் ஆனந்தம் நீ திருமணம் செய்ய போறேன். அந்த அவங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். ஆனால் என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளுங்கள். தங்கையா? ஆமா. சரி, உன் தங்கை நான் திருமணம் செய்கிறேன், என் தங்கை நீ திருமணம் செய்கிறோம். இருந்தாலும் தீர்ந்தவர் அனைவரும் நம்மையே இந்நிலைக்கு ஆளாக்கிய நயவட்டுகள் நாட்டுக்கு
உங்க தகவல் தான் அதுக்கப்புறம் எதனா பேசுறீங்க ஏரி விளையாட்டு கேன்சல் பண்ண முதல்ல யார் ஆம்பளை விளையாட்டியா தங்கச்சி பாரு அண்ணப்பா சொல்லிட்டா சரி உன் மறுப்பு வந்துட்டு போட கொடு எங்களை பார்த்தா ஆம்பளை மணி மாதிரி தெரிஞ்சு அதானே இல்ல பூசு மணி மாதிரி தெரிஞ்சா அதுதான் நான் காலை பண்ணி காலை போட சொல்றேன் ஆம்பளை வேலை புதுசு பண்ணிட்டு வருவா சரி நம்ம 2 பேரும் வந்துட்டோம் இனி இந்த நேரத்தில் நம்மளுக்கு வேலை கிடையாது எப்படா உருவம் வந்தா நானும் பார்த்துக்கிறேன் நீங்களும் தெரியுது கொஞ்சம் நான் மூஞ்சி இது யார் 2 கடை நீட்டு வந்துக்கிறீங்க தெரிஞ்சது நீயா என்னோட கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஒரு பொண்ணு பார்த்து இதுக்குள்ள இந்த மாதிரி பார்த்து மாட்டேங்கிறேன் அது முன்ன போய் சொல்லுபடி இரு அடிவாமா அங்க போ என்ன போ உடம்புல காய் துப்புறம் உன்னை உடனே வீட்டுக்கு போன நிர்வாகமா நிர்வாகம்னா என்ன அது நிறுவனம்டா நாங்க தான் மாறு வச்சுல போறோம் உனக்கு என்ன கேடு காலம் எதுக்கு உனக்கு தலையெழுத்து இல்ல உன் கேரக்டர் பூரா மாறி போயிடுச்சு அவன் தான் இந்த வருஷம் அவுட்டு பிடிச்சினா வந்தானா தலையில ஒரே ஒரு முடிவு அடி அடி பிடிச்சினா டப்பாங்க டப்பாங்கண்ணா டிசிம் டிசிம்னா அடி செருப்பால எடை போட அப்படியே யாரு கிட்ட மலையில ஒரு போனா யாரு கை தந்தாங்க நீ நானும் அகடி போட்டானே நீ பார்த்து இருப்பா நான் சொல்லிட்டு இருப்பேன் என்ன தலையில அடிக்கிறேன் ஏன் அடிக்கும் போத்துல ஒரு உக்காந்து காட்டவல்ல சரி வேற ஏன் புளி வச்ச கோலம் போட வேண்டியதானே இதாண்டி காத்து ஃப்ரீயா வரும் பரவாயில்ல போனமா பட்டுன்னு வந்துச்சுன்னா தூக்கிட்டு படார் படார்
கொஞ்சம் போறா பண்ணியே யாரு பூனை பிடிக்கிற மாதிரி வரான். வர போட்டா அம்மா பேரு பண்றேன் அம்மா பேரு மாமலை செஞ்சு போட்டேன். பாட்டு கேட்காது. அவன் யாரு தெரியல, அவன் தானே என் பிடிச்சு
அப்பா தாயே வந்திருக்கிறது யாருமா? ஓம் சக்தியா, பராசக்தியா, அங்காளம்மனா, செல்லியம்மனா, மாரியம்மனா, ரெண்டு மாரியா? யார்தான் தாயே வந்திருக்கிறது? நான் தான் ஏசப்பாடி. பாரு ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. இவங்கெல்லாம் இப்படி இந்த சரி செய்வாங்கக்கா. இவங்க பேர்ல நாட்டை எழுதி வாங்கினாங்கல்ல, ஆமா. அப்போதே நான் இவங்க பேரை எழுதல. பிறகு உங்க பேர்ல தான் நான் எழுதிட்டேன் நாட்டை. ஆமா. நாடு. உங்க கூட இருந்தா கண்டிப்பா எனக்கு இந்த நிலைமை வரும்னு எனக்கு தெரியும். அப்போதே எழுதி வாங்க. பாத்தியா? ஆமா. இனிமே உங்ககிட்ட நான் இல்ல. இனிமே உங்ககிட்ட நான் ராஜினாமா வாங்கிடுறேன். உங்க பேரை ராஜினாமா வாங்கிடுறேன். இனிமே எதிர்கட்சியில சேர்ந்துடுறேன். இதுதான் அரசியல் தந்திரம். இந்த அரசியல் தந்திரம். அரசியல் கட்சியை மாட்டிக்காங்க. நீ இடம் இருக்கு. இது வாயில வைக்கிறது. அந்த பிடிக்கிட்டு வைப்பா. அந்த பிடிக்கு எப்ப போகணும்? அந்த காது சோறுவாக்கல. ஏன் நீ சோறுவா அதை மெட்ல சொல்றீங்க? ஐயா, எப்பா, நான் இனிமேல் இருக்கல பண்ணாங்க. நான் பூக்கால உட்காந்து போறேன். நீ தாண்டா இந்த நாட்டுக்கு அமைச்சரா இருக்க வேண்டியவன். ஏங்க எதிர்கட்சியில் சேர்ந்து தப்பே கிடையாதுடா. நீ நல்ல வேண்டாம். நான் இனிமே நல்லா இருப்பேன். டேய், எனக்கு ஒரு கட்ட பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? எந்திரி கூட விட்டுருவேன். அதான் நீ கிட்ட வந்து பேசாத. என்ன வலு விளக்க மாட்டேன் போயிட்டு. எந்திரி கூட விட்டுருவேன். ஆனா துரோகம் பண்றவங்க நான் விடவே மாட்டேன். என்ன பண்ண போற? என் காலை வச்சவன் காலை வெட்டாது விட மாட்டேன் நான். நீ எங்க போற? நீ காலதான் வெட்டுவ. கூத்தாண்டவர் கோயில் தானே போறேன். அவனை ஓய்ச்சி கட்டியாச்சு. எப்படி நம்ம தப்பிக்க முடியாது? நம்ம எப்ப சாவும் ஏந்து வீட்டுக்கு போறது எல்லாம் வாக்காடு வாக்காடா நானும் எத்தனை ஊர் வளர்த்த எனக்கு 56 திருச்சி 10 மேட்டு 10 அம்மா பட்டு ஊர் பழக்கி ஆயிடுது. போய் நான் அப்படி கடு மொழி பொண்ணு போய் ஒரு பட்டுவோம் ஏன் பாருங்க ஜகத்தா தங்கச்சி சொல்றவங்க சொன்னா கூட கேட்கறவங்க சொல்லுவாங்க. ஆனா நீ சரி வழி நடக்கிற, நானும் சரியான வழி நடக்கல. இதுக்கப்புறம் ஒண்ணு விட்டு வச்சாலும் எனக்கு ஆபத்து போயிடுச்சு. தண்ணி வச்சு ஊத்தம் உன் பாட பத்தி உன் கூடவே இருந்து நீ என்ன செய்யலாம் செய்ய சொன்னி அதை எல்லாத்தையும் செய்த கட்சியில கொண்டு நியாயமாயிது. தங்கச்சி நீ பொதுக்குழுல விழுந்துட்ட, உன்னை காப்பாத்த நினைச்சா நீ என்னையை சேர்த்து உள்ள போடுற. அதனாலதான் நீ பொதுக்குழியோட போய் மணி நாட்டை நான் ஆண்டு விட்டு வருகிறேன். அப்படியா? ஆமா அண்ணா இங்க பாருங்க, நீ கொலை செய்தீங்க. ஆனா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேன். பிரிஞ்சு போக வேண்டும் என்றால் அண்ணனுக்காக ஒரே ஒரு முத்தம், அன்பான முத்தம், ஆசையான ஒரு முத்தம் கொடுக்க போறேன். நான் நேற்று அடி அங்கிட்டே உங்க அடி வரையா? ஏன் முத்தம் கொடுக்க போறேன்? ஆமா சரி, ஏதோ சாவல் தருவாயில் இருக்கிறேன். ஆமா, கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு போ. அப்படியா? கட்ட முடியும் அண்ணா இப்படி இருக்கிற மூடுங்க அண்ணா. முட்டை மூடுறப்பா.
வந்து செய்ய வேண்டியதெல்லாம் தாய் மாமன் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு நாட்டுக்கு உறுதுணையாக இல்லை, விடுதலாக இருந்தேன். ஒரு மனிதனை படித்தால் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை இருக்கிறது. எப்படி வேண்டுமென்றாலும் நான் எப்படி வாழலாம், எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று புறப்பட்டேன். இதற்கு கிடைத்த பரிசு மரணம். நாட்டுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேறு வட்டம் உத்திரமேறு அடுத்து ஸ்ரீ இனியா நாடகத்தினால் 6 மணி சூழ்ச்சி அல்லது கூட்டாண்ட பொதுவாக அமைத்து